வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. இன்னைக்கு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதுல கொடுத்துருக்க இது கொடுத்துருக்காங்க, சரிங்களா? டைஸ் வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இதுல எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க. எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க. கொடுத்துருக்க நம்பர்லாம் பாருங்க, ஸ்கொயர் நம்பர், ஓகேங்களா? 25 ஸ்கொயர் நம்பர், 36 ஸ்கொயர் நம்பர், 49 ஸ்கொயர் நம்பர், 16 ஸ்கொயர் நம்பர். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் டோட்டல் பண்ணி பாத்தீங்கன்னா 22 வருமானா நம்பர் பார்த்தோன்னே தெரியுது, எல்லாமே பெரிய நம்பர். அப்ப கொடுத்துருக்க நம்பர்லாம் ஸ்கொயர் நம்பருங்கனால ஸ்கொயர் ரூட் எடுத்து பார்க்கணும். அப்ப 25 ஸ்கொயர் ரூட், 36 ஸ்கொயர் ரூட், 49 ஸ்கொயர் ரூட், 16 ஸ்கொயர் ரூட். அப்ப 5, 6, 7, 4 டோட்டல் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருதுங்க? 22. அதே மாதிரி மூணாவது இதுவும் செக் பண்றப்ப 9, 1, 81, 4 ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 3, 1, 9, 2 எவ்வளவு வருதுங்க? 15 வருதுங்களா? 15. அப்ப கொடுத்துருக்க நம்பருக்குலாம் ஸ்கொயர் ரூட் எடுத்து ஆட் பண்றதுதான் கண்டிஷன். அடுத்தது ரெண்டாவது இதுக்கு நம்ம செக் பண்றோம். 64, 1 ரூட் எக்ஸ் ரூட் 9, 8, 1 எக்ஸ் 3 இதோட டோட்டல் தான் 16ன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப 12 பிளஸ் எக்ஸோட வேல்யூ 16னா ரூட் எக்ஸ். இப்ப ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 16 மைனஸ் 12. ரூட் எக்ஸோட மதிப்பு 4. ரூட் எக்ஸோட மதிப்பு 4. ஆனா இங்க எக்ஸோட வேல்யூ தான் தேவைப்படுது. அப்ப ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா எக்ஸோட மதிப்பு 16. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின். ஏ என்பவர் பி இன் சகோதரின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப பி இந்த இடத்துல ஏ வந்து சகோதரின்னு கொடுத்தனால ஏ வந்து ஃபீமேல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா பி வந்து மேலா ஃபீமேலான்னு கொடுக்கல. ரெண்டு பேருமே பொண்ணா இருக்கலாம், ரெண்டு பேருமே ஒரு பொண்ணு ஒரு பையனா இருக்கலாம். புரியுதுங்களா? பி பத்தி எதுவுமே கொடுக்கல, ஏ மட்டும் சகோதரின்னு கொடுத்தனால ஏ ஃபீமேல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து ரெண்டாவது கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? சி என்பவர் பியின் தாய். அப்ப பியோட தாய் வந்து பாத்தீங்கன்னா சி. சியோடைய டி என்பவர் சியின் தந்தை. அப்ப சியோடைய தந்தை வந்து பாத்தீங்கன்னா டி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இ என்பவர் டியின் தாய். டியோடைய தாய் வந்து பாத்தீங்கன்னா இ. கடைசி நமக்கு ஃபைனலா கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க? ஏ என்பவர் டிக்கு எவ்வாறு தொடர்புடையவர்? இல்ல டி என்பவர் ஏக்கு என்ன வருவு? சரி, ஏ என்பவர் டிக்கு என்ன வருவு? ஏ என்பவர் டிக்கு என்ன வருவு? அப்ப இந்த இடத்துல டியும் ஏவும் தான் நம்ம பார்க்கணும். அப்ப டியோடைய பொண்ணு சி, ஏன்னா சி பியோட தாய் தான் சின்னு சொல்லியிருக்கனால டியோட பொண்ணு சி. சியோடைய பசங்க தான் ஏபி. அப்ப டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏபி வந்து பேரன் பேத்தியா இருப்பாங்க. இல்ல ரெண்டு பேருமே பேத்தியா இருக்கலாம், இல்ல பேரன் பேத்தி. ஏன்னா ஏ வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல்னு சொன்னாங்க, அது ஏ வந்து பேத்தி கன்ஃபார்ம். இப்ப நீ டிக்கு ஏக்கு வந்து என்ன வரும்னு கேட்டுக்கோங்க. அப்ப டியோடைய பேத்தி தான் ஏ. கிராண்ட் டாக்டர். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் 128. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின் 2a into 1a equal to 4-1a. 2a into 1a equal to 4-1a கொடுத்துருக்காங்க. அப்ப ஏ இந்த இடத்துல ஒன்றாம் இலக்கமா இருக்கு, அதோட மல்டிபிகேஷனும் ஒன்றாம் இலக்கம் ஏவா வந்திருக்கு, ஒன்றாம் இலக்கமும் ஏவா வந்திருக்கு. அதே மாதிரி 2b into 1b equal to 37b. பி ஒன்றாம் இலக்கமா இருக்கு, மல்டிப்ளை பண்றப்ப அதே மாதிரி பியும் ஒன்றாம் இலக்கமா இருக்கு. இந்த மாதிரி எந்தெந்த நம்பரை மல்டிப்ளை பண்றப்ப அதே நம்பர் ஒன்றாம் இலக்கமா வரும்னா 0, 1, 5, 6 மட்டும்தான். 0, 1, 5, 6 மட்டும்தான். அதே நம்பரால மல்டிப்ளை பண்றப்ப அதே நம்பரை கொண்டு முடியும். புரியுதுங்களா? எக்ஸாம்பிளுக்கு 10 into 10னா 100, 0, 0, 0ல முடியுதுங்களா? அதே மாதிரி 11 into 11 121, 1ல முடியுதுங்களா? இதே 12 into 12 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 144. இங்க 2, 2ன்னு முடிஞ்சிருக்கு, ஆனா இங்க 4ல முடிஞ்சிருக்கு. அப்ப என்னங்க? 0, 1, 5, 6 மட்டும் தான் அதே நம்பரால மல்டிப்ளை பண்றப்ப ஒன்றாம் இலக்கமாக முடியும். புரியுதுங்களா? 13 into 13 பாத்தீங்கன்னா 169. இதே 15 into 15னா 225ங்களா? 16 into 16 256. அப்ப 0, 1, 5, 6 தான். அப்ப அப்படியே கொடுத்துருக்க ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 0 போட்டு பாத்தீங்கன்னா 20 into 10னா 200ன்னு முடியுது. ஆனா இங்க 4-1a வந்திருக்கு. அப்ப அது கிடையாது, ஏ 0 கிடையாது. அடுத்தது 21 into 11 போட்டு பாக்குறீங்க. 21 into 11 மல்டிப்ளை பண்ணா 231 வருது. ஆனா இங்க
418 400 சில்லர் வருதுங்களா? அப்ப ஒன்னும் கிடையாது. அடுத்தது 5 மீதி இருக்கிறது 2 நம்பருக்கு 5 6 தான். அதனால நீங்க 5 + 6 11 போட்டுக்கலாம். இருந்தாலும் செக் பண்றீங்கன்னா 25 × 15 375. ஆனா இங்க 401A தான் வருதுன்னா 418A தான் தேவைப்படுது. ஆனா இங்க வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் பாருங்க, 2B × 1B = 370ங்களா? அப்ப 25 × 15 = 375. அப்ப B யோட வேல்யூ 5ன்னு வந்துருச்சுங்களா? B யோட வேல்யூ 5. அடுத்தது 26 × 16 416. A. அப்ப A வோட வேல்யூ 6. இப்ப A + B யோட வேல்யூ என்னங்க? 5 + 6 11ங்களா? B ஆப்ஷன். அடுத்து 129. AK கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? AK LRU 5 நண்பர்கள் வட்ட மேசை சுற்றி அமர்ந்துள்ளனர். வட்ட மேசை சுற்றி அமர்ந்துள்ளனர். அப்ப AKLRU 5 பேர் வட்டமா உட்கார்ந்துருக்காங்க. 5 பேர் வட்டமா உட்கார்ந்துருக்காங்க. இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? K என்பது Uக்கு உடனடியாக இடதுபுறம். K என்பது Uக்கு. அப்ப U வந்து பாத்தீங்கன்னா நார்த் பார்த்து உட்கார்ந்து இருந்தாருன்னா, U நார்த் பார்த்து உட்கார்ந்து இருந்தாருன்னா Uக்கு இந்த சைடு வந்து இது வந்து லெப்ட், இந்த பக்கம் ரைட். U நார்த் பார்த்து உட்கார்ந்து இருந்தாருன்னா, புரியுதுங்களா? U வந்து நார்த் பார்த்து உட்கார்ந்து இருக்காருன்னா இது வந்து அவருக்கு லெப்ட், இந்த சைடு வந்து அவருக்கு லெப்ட், இந்த சைடு வந்து அவருக்கு ரைட். நமக்கு என்ன கொடுத்துருங்க? Uக்கு K என்பவர் Uக்கு உடனடியாக இடதுபுறம். அப்ப Uக்கு இடதுபுறம் யார் உட்காந்துருக்கா? K உட்காந்துருக்காருங்களா? K உட்காந்துருக்காரு. அப்ப K இங்க உட்காந்துருக்காருன்னு அர்த்தம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? B என்பவர் A Uக்கு இடையில். B என்பவர் Aக்கும் Uக்கும் இடையில். அப்ப U இங்க வந்துட்டாரு, U இங்க இருக்காரு. ஓகேங்களா? B என்பவர் Aக்கும் Uக்கும் இடையில். அப்ப A வந்து பாத்தீங்கன்னா இங்க இருப்பாரா? ஏன்னா A இங்க இருந்தாதான் B இங்க இருப்பாரு. Uக்கு Aக்கு இடையில் B அமர்ந்துள்ளார். Uக்கு Aக்கும் இடையில் B அமர்ந்துள்ளார். ஏன்னா இங்க நீங்க B போட முடியாது. ஏன்னா K ஆல்ரெடி Uக்கு பக்கத்துல K வந்துட்டாரு. அப்ப Uக்கு பக்கத்துல B இருக்கிறான்னு அர்த்தம். அப்ப B இங்க வராருன்னா A இங்க வருவார். அதான அடுத்த கண்டிஷன். Uக்கு Aக்கு இடையில் B அமர்ந்துள்ளார். அப்ப மீதி இருக்கிறது யாருங்க? மீதி இருக்கிறது L மட்டும் தானே. இப்ப L இங்க உட்காந்துருக்காருன்னு அர்த்தம். இதுதானே வட்டமா உட்காந்துருக்காங்க. இப்ப L இங்க உட்காந்துருக்காருங்கிறப்ப Lக்கு உடனடியாக இது அருகில் இருப்பவர் வந்து KA தானே. Lக்கு அருகில் யார் யார் உட்காந்துருக்கா? Kவும் Aவும் மட்டும் தானே. Lக்கு அருகில் Kவும் Aவும் உட்காந்துருக்காங்க. அப்ப A ஆப்ஷன். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் 130. ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் டேம். இந்த இடத்துல நம்பர் பாருங்க, இதை ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா 5 + 3 + 5 + 4 9, 9 + 11 14. ஆனா இங்க 26ன்னு வந்திருக்கு. அப்ப அடுத்த கண்டிஷன் ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணி பாக்குறீங்கன்னா 15 15 × 4 60. அப்ப வேற ஆர்டர் தான் நீங்க யூஸ் பண்ணி பார்க்கணும். அப்ப இது டைரக்டா பாருங்க, 5 × 4 5 × 4 20ங்களா? 5 × 4 20. 5 × 4 20. 2 × 3 6ங்களா? இது ரெண்டையும் டோட்டல் பண்ணா 26 வருது. அப்ப என்னது? இந்த 2 நம்பரை மல்டிப்ளை ஆகுது, அதே மாதிரி இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றேன்னு அர்த்தம். சேம் அந்த கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இதுக்கு வருதான்னு செக் பண்ணிட்டு தான் 3வது இதுக்கு போகணும். ஏன்னா டைரக்டா நீங்க வந்து இது கண்டுபிடிச்சோன்னே இதுக்கு போயிடக்கூடாது. 2வது இதுக்கு செக் பண்ணும். 2வதுல 4 × 8 32ங்களா? 5 × 2 10. அப்ப 42. அப்ப இந்த ஆர்டர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டர் கரெக்டா இருக்கான்னு செக் பண்றது அடுத்தது போகணும் 3வது இதுக்கு. அப்ப 3 × x 3xங்களா? 8 × 1 8. இது ரெண்டு ஆட் பண்ணா 44. அப்ப 3x + 8ஓட வேல்யூ 44ங்களா? அப்ப x ஓட வேல்யூ 3x = 44 - 8. 44 - 8 எவ்வளவுங்க? 36. அப்ப x ஓட வேல்யூ 36/3 12. A ஆப்ஷன். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் 131. இப்ப KAB HMK BBHன்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து A உடைய ஆப்போசிட் என்னன்னு கேக்குறாங்க. A உடைய ஆப்போசிட் என்னன்னு கேக்குறாங்க. டைஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 ரூல். ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா, ஒரு எண்ணின் அடுத்துள்ள பக்க எண்
அடுத்துள்ள பக்க எண் அந்த எண் எதிர்பக்க எண்ணாக இருக்க முடியாது. ஒரு எண்ணின் அடுத்துள்ள பக்க எண் அட்ஜசன்ட் சைடுல இருக்க நம்பர் ஆப்போசிட்டா இருக்காது. புரியுதுங்களா? ஒரு எண்ணின் அடுத்துள்ள பக்க எண் அந்த எண்ணின் எதிர்பக்க எண்ணாக இருக்க முடியாது. அந்த எண்ணின் எதிர்பக்க எண்ணாக இருக்க முடியாது. இருக்காது, இருக்க முடியாது. ஓகேங்களா? adjacent sides are not opposite. இப்போ இந்த இடத்துல A உடைய ஆப்போசிட் கேட்கறாங்கன்னா இங்க பின்னா இருக்க நம்பர் தான் கேட்கறாங்க. அப்ப KB வராதுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். KB வராதுன்னு கன்ஃபார்ம் பண்ணி ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1 வச்சு ஒரு ஆப்ஷன் வராதுன்னு ஸ்கிப் பண்ணிடலாம். அப்ப B வராதுன்னு நம்ம கன்ஃபார்மா சொல்லிடலாம். H வருமா, P வருமா, M வருமா? சரிங்களா? H வருமா, P வருமா, M வருமா? ரூல் நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைஸ்ல ரெண்டு நம்பர் ஈக்குவலா இருந்துச்சுன்னா மீதி இருக்க நம்பர் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட். இரண்டு பகடையில் இரண்டு எண்கள் சமமாக இருந்தால் மீதி இருக்கும் எண்கள் ஒன்றுக்கொன்று எதிர்பக்க எண்களாகும். மீதி இருக்கும் எண்கள் ஒன்றுக்கொன்று எதிர்பக்க எண்களாகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து KAB இந்த மாதிரி கொடுத்துட்டு அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா BPH இப்படி கொடுத்திருந்தாங்கன்னா KAB அதே மாதிரி BKA இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா KB ரெண்டு டைஸ்ல ரெண்டு நம்பர் ஈக்குவலா வந்திருக்குங்களா? KBன்னு ஈக்குவலா வந்திருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா மீதி இருக்க நம்பர் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட். அப்ப ஏவோட ஆப்போசிட் வந்து H. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப இது கூட ஒரே இதா இருக்குன்னா இந்த H இங்க வச்சுட்டீங்கன்னா இங்கே KBன்னு வந்திருக்குங்களா? அப்ப ஏவோட ஆப்போசிட் H. ரூல் நம்பர் 2 என்னன்னா ரெண்டு டைஸ்ல ரெண்டு நம்பர் ஈக்குவலா இருந்துச்சுன்னா மீதி இருக்கும் எண்கள் ஒன்றுக்கொன்று எதிர்ப்பு எண்களாகும். லாஸ்ட் குரூப் 2ல இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. ரெண்டே டைஸ் மட்டும் கொடுத்திருந்த ரெண்டு டைஸ்ல ரெண்டு நம்பர் ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு KAB அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுல ஏதோ ஒரு நம்பர் K மட்டும் கொடுத்திருந்தாங்க. ஏன்னா B வந்துருச்சு. P H பதில் K கொடுத்திருந்தாங்கன்னா மீதி இருக்க நம்பர் Aக்கு வந்து ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க K கொடுத்திருக்காங்க அப்படின்னா Aக்கு ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா H அப்படின்னு சொல்லி நீங்க முடிச்சிருக்கலாம். இது ரூல் நம்பர் 2. இங்க ரூல் நம்பர் 2 நம்ம யூஸ் பண்ண முடியாது. அடுத்து ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 3 என்னன்னா ரெண்டு டைஸ்ல ஒரே ஒரு நம்பர் மட்டும் சமமா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைஸும் தேர்ட் டைஸும் பாத்தீங்கன்னா Bங்கிற நம்பர் சமமா இருக்குங்களா? அந்த சமமா இருக்கிற நம்பருக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்க நம்பர் என்னங்க? ஃபர்ஸ்ட் டைஸ்ல பாக்குறப்ப Bக்கு கிளாக் வைஸ்ல ஏவும் கேவும் இருக்கா? தேர்ட் டைஸ்ல பாக்குறப்ப Bக்கு கிளாக் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா Hம் P இருக்கா? ரூல் நம்பர் 3 வந்து என்னன்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும் சமமா இருந்து அந்த சமமா இருக்கிற நம்பருக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்க நம்பர் வந்து ஒன்றுக்கொன்று ஆப்போசிட் எண்கள், ஒன்றுக்கொன்று எதிர்பக்க எண்களாகும். புரியுதுங்களா? ஆப்போசிட் ஈச் அதர். இப்ப ஏக்கு ஆப்போசிட் வந்து H, கேக்கு ஆப்போசிட் வந்து P, Bக்கு ஆப்போசிட் வந்து இந்த ரெண்டு டைஸ்லயும் வராத நம்பர் என்னங்க? எம்மா? B கேட்டிருந்தாங்கன்னா எம்னு ஆன்சர் பண்ணிருக்கலாம். இப்ப ஏக்கு ஆப்போசிட் வந்து H, கேக்கு ஆப்போசிட் வந்து P. இப்ப ஏக்கு ஆப்போசிட் வந்து என்னங்க? H. ஆப்ஷன். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின்.